கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருமாகிய திரியேக தெய்வத்தினுடைய நாமத்தினாலே ஆமேன். தர்மியான மாதத்தினுடைய 4வது பரிசுத்த நாளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்ட இந்த பெந்தகோஸ்தே திருநாள், இந்த சிறப்பு ஆராதனையில் முகநூல் வழியாக ஆராதிக்கும்படியாக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும், ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும், ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மை நிச்சயமாக ஒவ்வொருவரையும் சுகத்தோடு பலத்தோடு நம் தேவைகள் எல்லாவற்றையும் கூட கர்த்தர் சந்தித்து நடத்துவார். அதில் எந்த சந்தேகமே இல்லை. நாம் தொடர்ந்து ஆண்டவரை உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்வோம். கர்த்தர் நமக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார். இவ்வாராதனைக்காக நம் யாவரும் கண்களை மூடி கர்த்தர் சமூகத்தை நோக்கி நாம் ஜெபிப்போமா? யாவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பரிசுத்தரே, மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் நாம் இந்த ஆராதனைக்காக ஆயத்தப்படும்படியாக நம் குறைகள், குற்றங்கள், இந்த பாவங்கள், நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் கூட நமது ஆண்டவராகிய இயேசுவானவர், பரிசுத்த ஆவியானவர் நம்மை கழுவி சுத்திகரிக்கும்படியாக ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். தேவ சமூகத்திலே களி கூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படியாக ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு இப்படிப்பட்ட ஒரு கிருபையை தந்திருக்கிறபடியினாலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா? இவ்வாராதனையின் துவக்கத்திற்காக நம்மத்தில் இருக்கிற சகோதரி இன்பராணி அவர்கள் ஜெபிக்கும்படி கேட்கிறேன். ஜெபம் செய்வோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா ஒருமனப்பட்டவர்களாக கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். ஜெபம். கிருபையாய் நேசித்து வழிநடத்தி வருகிற அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான ராஜா, இந்த காலை வேலைக்காக உங்கள் செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, கடந்த நாட்கள் முழுவதுமாய் எங்களை கண்மணியை போல பாதுகாத்து வழிநடத்தி தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து வருகிற கிருபைக்காக நன்றி ராஜா. இந்த நாளிலும் சுவாமி முகநூல் வழியாக ஆராதித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சுவாமி நீர் அப்பா கண்ணோக்கி பாருங்க. கொரோனா தொற்று காலங்களிலே நீர் ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் அரணும் கோட்டையும் பாதுகாப்புமா இருக்க வேண்டுமா நாங்கள் கெஞ்சி ஜெபிக்கிறோம் அப்பா. இப்பொழுது சுவாமி ஆராதனை ஆரம்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாடப்போகிற பாடலுக்காக, கேட்க போகிற சத்தியத்திற்காக, ஏறெடுக்க போகிற ஒவ்வொரு துதி ஸ்தோத்திர பலிக்காக ராஜா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொன்றிலும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கரத்துல கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, மகன் மூலம் தகப்பனே எங்களோடு நீர் பேசுங்க அப்பா. இந்த மைக் ஆப்ரேட் பண்ணுகிறவர்கள், இசை கருவி வாசிக்கிற பிள்ளைகள், ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க. தொடக்க முதல் முடிவு மட்டும் பிரசனம் மாத்திரம் இருந்து எங்களை வழிநடத்தி செல்லட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய பாட்டு புத்தகத்தில் 129வது பாடல், அருள் ஏராளமாய் பெய்யும் உறுதி வாக்கிதுவே, ஆறுதல் தேறுதல் செய்யும் சபையை உயிர்ப்பிக்குமே. இப்பாடலை சேர்ந்து பாடி கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பேசலாம். வாக்கிதுவே, ஆறுதல் தேறுதல் செய்யும் சபையை
துதிக்குமே அருள் ஏராளம் அருள் அவசியமே அற்பமாய் சொற்பமாய் அல்ல திரளாய் பெய்யட்டுமே திரளாய் பெய்யட்டுமே அருள் ஏராளமாய் பெய்யும் மேகம் மந்தாரமுண்டா காடான நிலத்திலேயும் செழிப்பும் பூரிப்புமா அருள் ஏராளம் அருள் அவசியமே அற்பமாய் சொற்பமாய் அல்ல திரளாய் பெய்யட்டுமே அற்பமாய் சொற்பமாய் அல்ல திரளாய் பெய்யட்டுமே அருள் ஏராளமாய் பெய்யும் இயேசு வந்தருளுமே இங்குள்ள கூட்டத்திலேயும் கிரியை செய்தருளுமே அருள் ஏராளம் அருள் அவசியமே திரளாய் பெய்யட்டுமே அற்பமாய் சொற்பமாய் அல்ல திரளாய் பெய்யட்டுமே அருள் ஏராளமாய் பெய்யும் பொழியும் இச்சனமே அருளின் மாரியை தாரும் சிவதயபரரே அருள் ஏராளம் அருள் அவசியமே அற்பமாய் சொற்பமாய் அல்ல திரளாய் பெய்யட்டுமே அற்பமாய் சொற்பமாய் அல்ல திரளாய் பெய்யட்டுமே சங்கீதங்களின் புத்தகம் 104வது சங்கீதம் வசனங்கள் 24வது வசனத்திலிருந்து 35வது வசனம் வரை முறையாக மாறி மாறி வாசிப்போம். சங்கீதங்களின் புத்தகம் 104வது சங்கீதம் வசனங்கள் 24லிருந்து 35. கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு திரளாய் இருக்கிறது, அவைகள் எல்லாம் ஞானமாய் படைத்தீர். பூமி உம்முடைய பொருள்களினால் நிறைந்திருக்கிறது. பெரிதும் விஸ்தாரமுமான இந்த சமுத்திரமும் அப்படியே நிறைந்திருக்கிறது. அதிலே சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவைகளுமான எண்ணிறந்த ஜீவன்கள் உண்டு. அதிலே கப்பல்கள் ஓடும், அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலம் உண்டு. ஏற்ற வேளையிலே ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். நீர் உம்முடைய கைகளை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். நீர் உமது முகத்தை மறைக்க திகைக்கும். நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கிக் கொள்ள அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்பும். நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்கும். கர்த்தர் தம்முடைய கிரியைகளிலே மகிழுவார். அவர் பூமியை நோக்கி பார்க்க அது அதிரும். அவர் பர்வதங்களை தொட அவைகள் புகையும். நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும். நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். பாவிகள் பூமியிலிருந்து
நிர்மூலமாகி துன்மார்க்கர் இனி இராமற் போவார்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அல்லேலூயா. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நம்முடைய விசுவாசத்தை நாம் பயபக்தியோடு அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அப்படி ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரிடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர்ந்து எழுந்தறினார். பரமண்டத்துக்கேறி சர்வல்ல பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்போம் சரீர விழித்ததிலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் யாவரும் இருக்கிற இடங்களிலே திருச்சபை குடும்பங்களாக இந்த முகநூல் வழியாக இவ்வாராதனையிலே பங்கு பெற்று ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்மை ஒரு விசையாக இந்த பரிசுத்த நாளின் காலை வெளியிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களுக்கு அவர் கட்டளை கொடுத்தார். அவர்கள் மீது ஊதி அவர்களை அநேக ஆசீர்வாதத்தினாலே நிரப்பினார், வல்லமையினால் நிரப்பினார். நான் போய் உங்களோடு இருக்கும்படி, உங்களை வழிநடத்தும்படி ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்து சென்றார். இந்த 50வது நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்த பிறகு இந்த 50வது நாள் திருச்சபையிலே மக்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் இருக்கிற பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவர்கள் மீது வந்து இறங்கினார். இந்த நாளை பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்ட நாளாக, பெந்தெகோஸ்தே திருநாளாக நாம் அனுசரிக்கிறோம். இது நம்மை உயிர்ப்பிக்கிற ஒரு நாள், புதுப்பிக்கிற நாள். நம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு என்று சாட்சிகளாக நிறுத்துகிற ஒரு நாள். ஆவியானவர் நமக்குள் இருக்கிற பொழுது நமக்கு விடுதலையும் சுகமும் உண்டு. இப்போதும் நம்மத்தில் இருக்கிற போதகரம் அவர்கள் முன்னே வந்து ஜெபிக்கும்படி இந்த பொதுவான ஜெப நேரத்தை நடத்தும்படி கேட்கிறேன். நாம் இணைந்து ஒருமனப்பட்டு ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். முக்கியமாக பிரியமானவர்களே, கடந்த வாரம் முழுவதும் தேவன் நம்மை கிருபையாய் பாதுகாத்து இந்த புதிய வாரத்தை தந்திருக்கிறார். நமது குடும்பங்களை, சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை தேவன் வேலையடைத்து பாதுகாத்து பராமரித்து தேவையெல்லாம் சந்தித்து நடத்தி வந்திருக்கிறார். நமது சபை குடும்பத்தை சார்ந்த திரு ஜெயசேகர் ஐயாவுடைய மகள் ஜெய்சீலா இந்த கொரோனா தொற்று நிமித்தம் பாதிக்கப்பட்டு கடந்த சில தினங்களுக்கு முன்பு தேவ சமூகத்திலே அவர்கள் அழைப்பை பெற்றிருக்கிறார்கள். அந்த அன்பு சகோதரி இழந்திருக்கிற அவருடைய குடும்பத்திற்காகவும் நாம் ஜெபிப்போம். இன்னும் கொரோனா தொற்றிலிருந்து எல்லாரும், நம் குடும்பங்கள் மட்டுமல்ல, நம் பட்டணங்கள், கிராமங்கள், தேசங்கள், தமிழகம், முக்கியமாக சென்னை பட்டணத்தில் அதிகமாக பரவி கொண்டிருக்கிற இந்த நிலை மாறும்படியாக நாம் திரும்பவும் ஆலயத்தில் ஒருமனப்பட்டு ஆராதிக்கும்படியான ஒரு சூழ்நிலைகளை கர்த்தர் தரும்படியாக ஒருமனப்பட்டு நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். அல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறங்க தாவே ஆண்டவரையா
நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் ஜீவிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, ஸ்தோத்திரம், இந்த காலை ஸ்தோத்திரம், வேளைக்காக ஸ்தோத்திரம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடே ஆமென். ஸ்தோத்திரம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த காலை ஆண்டவரே ஞாயிறு ஆராதனை பாதபடியில வைக்கிற ராஜா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆமென். ஆண்டவரே, தொடக்க முதல் முடிவரை இப்படி பிரசன்னம் எங்களோட எவ்விடமாய் அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த பெந்தகோஸ்தே என்னும் நாளில் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எல்லாரும் ஓரிடத்தில் கூடினார்கள் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே ஆலயத்தில் ஒரு கூடி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஒன்றாய் கூட முடியாத ஒரு சூழ்நிலையில நாங்கள் காணப்பட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த முகமுல் ஆண்டவரே வழியாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் செபிக்கிறேன் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமைகளும் வரங்களையும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் பொழிய பண்ணு ராஜா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்படியாய் ஆண்டவரே, பொதுவான இந்த ஜெபத்திலே உம்முடைய பாதபடியில வைக்கிற ராஜா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களின் இந்திய தேசத்திற்காக செபிக்கிறேன் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இங்கு பரவி கொண்டிருக்கிற இந்த கொள்ளை நோய்க்காக செபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் சங்கீத ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே 17:9 வாசிக்கிற ராஜா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படியாய் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எங்களுக்கு விரோதமாக எங்கள் பிராண பகைஞராய் காணப்படுகிற கொள்ளை நோயிலிருந்து அப்பா உம்முடைய சட்டைகளின் நிழலிலே எங்களை காப்பாற்ற ராஜா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வாதை ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த தேசத்திலிருந்து நீங்கபடி செய்ய ராஜா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அதுக்கு தடையாய் காணப்படுகின்ற ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அத்தனையோ ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இழப்புகள் எங்களோடு பழகியவர்கள், எங்கள் ஆண்டவரே உடன் பிறந்தவர்கள் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இனஜன பந்துக்கள் ஆண்டவரே, நண்பர்கள் ஆண்டவரே, ஒவ்வொருவரையாய் ஆண்டவரே நாங்கள் இழந்து கொண்டிருக்கிற ராஜா, அப்படிப்பட்ட சூழ்நிலை தொடர்ந்து காணப்படாதபடி இயேசப்பா நீர் மாற்றி ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே. நன்றி, நன்றி ராஜா. துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட வாதையை இயேசப்பா நீ நிறுத்தி போடுங்க ராஜா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்கள் திருச்சபை மக்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் வேலி எடுத்து நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மருத்துவமனையில ஆண்டவரே சிகிச்சை பெற்று வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஹல்லேலூயா. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதிலிருந்து ஆண்டவரே நீர் விடுதலை ஆண்டவரே, அந்த நோயிலிருந்து விடுதலை தந்து ஆண்டவரே சிகிச்சை ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, பலனளித்து ஆண்டவரே ஆயுஸ் நாட்களை திரும்ப தந்து நீடித்த ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் ஆலயத்திலே திரும்ப வந்து நன்றி சொல்ல பிள்ளைகளாய் காணப்பட போறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அநேகர் ஆண்டவரே இந்த வேளையில வருமானங்களை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிற வேளையில ஆண்டவரே கர்த்தர் Praise the Lord. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. அப்பமும் தண்ணீரும் குறைவில்லாதபடி எங்கள் பிள்ளைகளை நீர் வேலி எடுத்து பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்கள் ஈசிய நிறுவனத்துக்காக செபிக்கிறேன் கர்த்தாவே. அப்படியா எங்கள் தந்தை பேரையருக்காக செபிக்கிறேன் கர்த்தாவே. கடந்த நாட்களில் ஏற்பட்ட பலவீனிலிருந்து ஆண்டவரே பூர்ண விடுதலை தந்து ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நீ கிருபையாய் அவர்களை நடத்தி வந்த தயவுக்காக நன்றி. மேலும் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எங்கள் பிரதம பேராயர்களுக்காகவும் ஆண்டவரே, எங்கள் சென்னை பேராயருக்காகவும் ஆண்டவரே, எங்கள் இணை பேராயருக்காகவும் பிஷப் கமிஷனர்களுக்காகவும் ஏரியா இயக்குநர்களுக்காகவும் போதகர்களுக்காகவும் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிற அவர்களையும் பாதுகாத்துக் கொள்ள ராஜா, வேலி எடுத்துக் கொள்ள ராஜா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஆண்டவரே போதகர்கள் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எப்படியாய் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் குடும்பங்களையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சபையில் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம், ஜெபிக்கிற ராஜா, துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஜெயசீலா சகோதரியை நாங்கள் இழந்து விட்ட ராஜா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜா, ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அந்த குடும்பத்திற்கு ஆண்டவரே நீர் ஆறுதலையும் தேறுதலையும் தாங்க ராஜா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிற ராஜா. ஆண்டவரே, இந்த சகோதரியை இழப்பது ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இழந்து தவித்துக் கொண்டிருக்கிற வேளையில் ஆண்டவரே நீர் தாமே ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, கிருபை பாராட்டும் ராஜா. அந்த குடும்பத்தை ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இழப்பு ராஜா, ஆமென், ஆமென். துதிக்கிறோம், கட்டளையிட வேண்டும் ராஜா, ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மட்டமாய் ஆண்டவரே, எங்கள்
ஆன்லைன் மூலமாக ஆண்டவரே சோத்திரங்க தாம் ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் ஆண்டவரே சோத்திரங்க தாவை நீர் ஆசீர்வதிங்க ராஜா. நீர் தாமே விசேஷமாய் அவர்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்ய ராஜா. சோத்திரங்க தாவை ஆராதனை முழுமையாய் நீர் ஆசீர்வதியை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. சோத்திரம் கேட்டதை கேட்க வரதை யாவற்றை நீர் அருள வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி அன்பின் தூய பிதாவே ஆமென். எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு முடியவைகளே. ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போது நாம் குறிக்கப்பட்ட திருமறை பகுதியை வாசித்து கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதித்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். நம்மத்தில் இருக்கிற சகோதரர் ஆர்தர் வெஸ்லி அவர்கள் முன்னே வந்து தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி அப்போஸ்தலருடைய நடபடிகள் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 வசனங்கள் முடிய வாசிக்கும்படி கேட்கிறேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 துவங்கி 12 வசனங்கள் முடிய வாசிக்க கவனமாய் கேட்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாகம் அப்போஸ்தலர் நடபடிகள் அதிகாரம் 2 வசனங்கள் 1 தொடங்கி 12 முடிய. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓர் இடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலுமிருந்து வந்திருந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரும் மேதரும் ஏலாமித்தரும் மெசபத்தோமியா யூதேயா கப்பதோக்கியா பொந்து ஆசியா பிரிக்கியா பம்பிலியா எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றியிருக்கிற லிபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்கத்தை அமைந்தவர்களும் கிரேத்தரும் அரேபியரும் ஆகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லாரும் பிரமித்து சந்தோஷப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள் என்பவைகளே. ஆமென். வாசித்த திருமறை பகுதிக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் ஒரு சில நிமிடங்கள் பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நம்மை உயிர்ப்பிக்கும்படியாக, புதுப்பிக்கும்படியாக, சாட்சியாக நிலைநிறுத்தும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாளிலே சற்று நேரம் அவரை நாம் துதித்து ஆராதித்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். எல்லாரும் ஒருமனப்பட்டு இருக்கிற இடங்களிலே ஆண்டவரை நோக்கி நாம் ஸ்தோத்தரித்து ஆராதிப்போம். தேவனுடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு அநேக காரியங்களை, நாம் நடக்க வேண்டிய வழிகளை நமக்கு போதிக்கிறவர், கற்றுத்தருகிறவர். பரிசுத்த வேதாகமத்தில் நாம் அநேக
காரியங்களை ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்கு போதித்த காரியங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். நாம் ஞானத்தில் குறைவுள்ளவர்கள், நமக்கு அறிவை புகட்டக்கூடியவர் நமது ஆவியானவர். இன்றைக்கும் ஆண்டவரே, நான் உமது சமூகத்திலிருந்து அநேக காரியங்களை ஆவியானவர் வழியாக கற்றுக்கொள்ள எனக்கு கிருபை தாரும். வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ள நான் நடக்க வேண்டிய பாதையை எனக்கு கற்றுத்தாரும். என்னை போதித்து நடத்தும் என்று நாம் ஆண்டவரை நோக்கி நாம் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஆராதிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். கொஞ்சம் ஷார்ப் கொஞ்சம் இயேசுவே துதிக்கிற ராஜா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட துதிக்கிறோம். அவர் நம்மை நடத்துகிறவர், இம்மட்டு நடத்தினவர், இனியும் நடத்த வல்லவராயிருக்கிறார். இப்போதும் எங்கள் மத்தியிலே வாரும் ஆண்டவரே, எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே. சங்கீதக்காரன் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறான், நாங்கள் உம்மில் பலன் கொள்ளும்படி நீர் எங்களை திரும்பவும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று சொல்லி ஆண்டவர் நம்மை தன்னுடைய ஆவியினாலே நிரப்பி நம்மை உயிர்ப்பிக்கிறவர். எல்லாம் சேர்ந்து ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரித்து ஆராதிப்போமா. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும், எங்கள் மத்தியிலே சேர்ந்து பாடி ஆராதிப்போம். கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்வோம். கர்த்தர் தம்மை தன் ஆவியினாலும் அபிஷேகத்தினாலும் நம்மை இப்போதும் நிரப்பும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஆராதிப்போமா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. பத்மு தீவினிலே பக்தனை தேற்றினீரே ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில நீர் ஆற்றி தேற்றி அரவணைக்கிறவரே, என்னையும் தேற்றி இப்போதும் எங்களை பலப்படுத்த வாரும் ஆண்டவரே. பக்தனை தேற்றி நீரே, என்னையும் தேற்றி ஆற்ற வாரும் இந்த வேளையிலே. என்னையும் தேற்றி ஆற்ற வாரும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஒரு மனப்பட்டு இணைந்து ஆராதித்து கர்த்தரை துதியுங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை மாறாததாய் இருக்கிறது. அவரை துதித்து ஆராதிப்போம். சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, எங்கள் ஆத்மதாகம் தீர்க்க வாரும் ஆண்டவரே. இப்போது இறங்கி வாரும் ஆண்டவரே, எங்களை நிரப்போம், எங்கள் கவலைகளை மாற்றும், எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. எங்களுக்கு சகாயராயிரும், எங்கள் தேவைகளை சந்தியும், எங்கள் சூழ்நிலைகளை மாற்றும் ஆண்டவரே. எங்களை இக்கட்டான நிலைகளை மாற்றி போடும் அப்பா. அம்மை ஆராதிக்கிறோம்.
தாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இஸ்லாமை ஆராதிக்கிறோம். இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஊற்றிடுமே ஆண்டவரே, வல்லமை எங்கள் மத்தியிலே ஊற்றிடும் அப்பா. ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். எஸ் லார்ட். கரங்களை தட்டி சேர்ந்து ஆராதித்து தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நம் மத்தியிலே கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கிறார். வல்லமையாய் நம்மை நிரப்பும்படியாக அவள் மகிமையாய் கடந்து வந்திருக்கிறார். உங்களை ஆற்றி தேற்றி அரவணைக்கும்படியாக எத்தனையோ இக்கட்டான சூழ்நிலைகளை ஒவ்வொரு நாளும் பிரியமானவர்களே நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு அருமையானவர்களை, எத்தனை உற்றார் உறவினர்களை, சொந்தக்காரர்களை எதிர்பார்க்காத இவர்களெல்லாம் மரித்து போய்விடுவார்களா, இவர்கள் மரிக்கக்கூடிய வயதே இல்லையே, என்ன நடந்து விட்டது என்று ஒரு அங்கலாய்ப்போடு திகிலோடு பார்த்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் பிரியமானவர்களை நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய இரக்கம் மேலானதாய் இருக்கிறது, அவருடைய தயவு பெரியதாய் இருக்கிறது. தகுதியற்ற நம்மை, ஒன்றுக்கும் உதவாதவர்களாய் இருக்கிற நம்மை, பாவிகளாய் இருக்கிற நம்மை தேவன் இரக்கம் காண்பித்து சகாயம் காண்பித்து நம் மீது கருணை கூர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறாரே. வாய்களை திறந்து அவரை துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதிப்போமா. எத்தனை பேர் கண்ணீரில, கவலையில, இழப்பின் மத்தியில என்ன செய்வது என்று சொல்லி தெரியாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம செய்தித்தாள்களெல்லாம் நியூஸ்லாம் கேட்கிறோம். சமீபத்தில் இந்த வாரத்தில் ஒரே குடும்பத்தில், இந்த குடும்பத்தில் இருந்த 4 பேர் அந்த கொரோனா தொற்றில பிடிக்கப்பட்டு அவர்கள் ஒருவர் பின் ஒருவராக மரித்து போகிற ஒரு சூழ்நிலை, ஒரு குடும்பமே அற்று போன ஒரு நிலை. எத்தனையோ சம்பவங்களை பிரியமானவர்களே நாம் கேள்விப்படுகிறோம். கண்ணீரிலும் கவலையிலும் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். அநேக பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களை இழந்த சூழ்நிலையில் இருக்கிறார்கள். தன் உடன் பிறப்புகளை இழந்த சூழ்நிலையில் இருக்கிறார்கள். தனக்கு அருமையானவர்களை இழந்து விட்டோமே என்று அவர்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை யார் தேற்றுவது, யார் ஆற்றுவது, யார் உதவி செய்வது? இயேசுவே மனம் இறங்கும் ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் மீது நீர் எரிச்சல் உள்ள கடவுளாக வெளிப்படாம ஆண்டவரே, அன்புள்ள கடவுளாக, இரக்கமுள்ள தெய்வமாக ஆண்டவரே உம்முடைய காருண்யத்தை வெளிப்படுத்தி அருளும் அப்பா. உம்மை நாங்கள் ஆராதிக்கும்படி வந்திருக்கிறோம். அது சமூகத்தில் திருச்சபை ஆறாக குழுமி ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில ஆண்டவரே சில கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த முகநூல் ஆண்டவரே நேரலை ஆராதனையில பங்கு பெற்று, இது கர்த்தருக்கான நாள், கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய நாள். கர்த்தரை எங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நாங்கள் வீடுகளில் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில்? ஆமென், ஸ்தோத்திரம். நாங்கள் செய்து கொண்டிருக்கிற காரியம் என்ன? உறங்கி கொண்டிருக்கிறோமா? வேறு வேலையா இருக்கிறோமா? இயேசுப்பா நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறார். எல்லாருடைய கைகளிலையும் ஆண்ட்ராய்டு செல்போனை கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறார். நெட் போட்டு ஆன்லைன்ல நீங்க எத்தனை காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தேவ சமூகத்தில் இந்த 1 மணி நேரம் நீங்க இருக்கிற இடத்துல அல்லது உங்க அறைகளில, ஹால்ல, ஸ்தோத்திரம், நீங்க தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒருமனப்பட்டு துதிங்க. நீங்க உங்க பலத்தினால நிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். நீங்க பலத்தினால நிக்கிறோம்னு சொன்னீங்கன்னா நாம் விழுந்து போய் விடுவோம். தேவனுடைய சுத்த கிருபையினால நாம நின்று கொண்டு இருக்கிறோம். நாம் அழியாம இருக்கிறது அப்படியே கிருபை. அவரை துதித்து ஆராதிக்கலாமா? சேர்ந்து ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். சேர்ந்து ஆராதிப்போமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மீது. சில சரணத்தை பாடி சேர்ந்து ஆராதிப்போம். கரங்களை தட்டி உற்சாக மனதோடு ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. ஊற்றிடுமே இஸ்லார் ஊற்றிடும் ஆண்டவரே. இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. வல்லமை வல்லமை இயேசுவே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. வல்லமை வல்லமை ஆறுமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காக எழும்பிட. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே. கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பெந்தெகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. பெந்தெகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியில் நாவுகள் பொழிந்திடுமே. அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. இயேசுவே. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. இயேசுவே. வல்லமையினால் ஊற்று மாட்டோம். அபிஷேகத்தினால் ஊற்றும். எங்கள் மேலே. நிரப்பிடும் அப்பா. உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே. வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காக எழும்பிட. வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. நீச்சலாழம் கொண்டு சென்று நீதம் செய்யுமே. நதியாய் பாய்ந்திடவே. நீச்சலாழம் கொண்டு சென்று நீதம் செய்யுமே. நதியாய் பாய்ந்திடவே. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக இலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் தாருமே. ஆழம் கொண்டு உமக்காக எழும்பிட. வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காக எழும்பிட.
கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, உம்முடைய வல்லமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அக்கினி அபிஷேகத்திற்காக துதிக்கிறோம். எங்களை அபிஷேகிக்கிறவரே, வரங்களினால் எங்களை நிரப்புகிறவரே, எங்களை வழிநடத்துகிறவரே, எங்களுக்கு கற்றுத்தருகிறவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். உமது வல்லமையும் அபிஷேகமும் தொடர்ந்து எங்களை நிரப்பும் போது உமக்காக நாங்கள் ஆண்டவரே சாட்சிகளாக எழும்பி நிற்க முடியும். அப்பா, பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்ட இந்த நாளிலே உமது ஆவியின் அபிஷேகத்தினால் நாங்கள் நிரப்பப்படுவதற்கு, ஆண்டவரே உமது ஆவியானவர் எங்களை வழிநடத்தப்படுவதற்கு நாங்கள் எப்போதும் ஆண்டவரே உமக்கு முன்பாக எங்களை ஒப்பு கொடுக்கிறவர்களாக நீர் நடத்தும்படியாக உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. உமது பிரசன்னம் இதோ உம்மை துதித்து ஆராதித்து கொண்டிருக்கிற எங்கள் மத்தியிலே ஊற்றப்பட்டு இருக்கிறதற்காக நாங்கள் மனதார நாங்கள் நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லி நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறப்பா. இதோ இந்த நாளிலும் கூட இப்போதும் ஆண்டவரே உமது திருவார்த்தைகளை நாங்கள் கேட்க ஆயத்தமாய் இருக்கிறோம். உமது வார்த்தைகளை அனுப்பி நீர் எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. நாங்கள் விசேஷமாக உமது திருவார்த்தையை தியானிக்கிற இந்த நேரத்தில், உம்மை ஆராதித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவரே, இந்த கொரோனா தொற்று நிமித்தம் பாதிக்கப்பட்டு ஏராளமான மக்கள் மருத்துவமனைகளிலே சிகிச்சை பெற்று வருகிறார்கள். மூச்சு திணறல் ஏற்பட்டு ஆக்சிஜன் பற்றாக்குறையினாலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. பண தேவையின் மத்தியிலே இருக்கிறவர்கள் உண்டு ராஜா. மருத்துவமனைகளில் எனக்கு ஒரு நல்ல சிகிச்சை கிடைக்காதா என்று ஏக்கத்தோடு கூட இருக்கிறவர்கள் உண்டு ஆண்டவரே. எங்கள் தேசம் முழுவதும், எங்கள் பட்டணங்கள் முழுவதும் ஆவியானவர் ஆண்டவரே இந்த கொள்ளை நோயிலிருந்து ஒவ்வொரு மக்களையும் பாதுகாக்கும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய இரத்தத்தினாலே, நீ சிந்திய இரத்தத்தினாலே எங்களுக்கு மீட்பு விடுதலை உண்டு என்பதை நாங்கள் ஒரு விசையாக நம்ப எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்துகின்றோம். உமது திருவார்த்தையை அனுப்பி நீர் எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்ட இந்த பெந்தெகோஸ்தே திருநாளிலே இந்த ஆராதனையை ஆராதித்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். அது செய்திக்கு ஆதாரமான ஒரு வேத வசனத்தை வாசித்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது திருவசனத்தை வாசிக்கிற பொழுது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. Where the Spirit of God, there is a freedom. தேவன் நமக்கு விடுதலையோடு ஆராதிக்கக்கூடிய வல்லமையும் அபிஷேகத்தையும் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு ஏராளமான கட்டளைகளை பெற்ற சீஷர்கள், தரிசனத்தை பெற்ற சீஷர்கள் அவருடைய சுவிசேஷ பணியில தங்களை ஈடுபடுத்திக் கொள்வதற்கு அவர்கள் ஆயத்தமான பொழுது, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்களுக்கு ஆண்டவர் சொன்னது போல, பிரியமானவர்களே, நான் போய் உங்களை வழிநடத்தும்படி ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன் என்று வாக்குதத்தம் பண்ணின பிரகாரமாக
ஆவியானவர் தன் சீஷர்களை பலப்படுத்தும்படி, தன் சீஷர்களை வரங்களினால் நிரப்பும்படி, யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ பரிசுத்த ஆவியானவர் அவர்களை அபிஷேகித்து வரங்களினால் நிரப்பி நடத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவர் ஒருமனப்பட்ட இடத்திலே, ஒன்றாய் கூடியிருந்த இடத்திலே ஊற்றப்பட்ட ஒரு நாளிலே நாம் இங்கே குழுமி வந்திருக்கிறோம். ஆவியானவர் என்பவர் ஒரு நபர், திருத்துவத்தில் ஒருவர், பிதா, குமாரன், தூய ஆவியானவர் என்று நாம் அழைக்கின்றோம். அவர் மனிதன் மூலமாக, தூதர்கள் மூலமாக, வேதத்தின் வார்த்தைகளின் வழியாக உன்னோடு என்னோடு அவர் பேசுகிறவர், கட்டளையிடுகிறவர், வெளிப்படுத்துகிறவர், போதிக்கிறவர், அறிவை உணர்த்துகிறவர், சாட்சி கொடுக்கிறவர் என்று ஏராளமாக பரிசுத்த ஆவியானவரை பற்றி நாம் பிரியமானவர்களே நாம் அறிந்திருக்கிறோம். அவர் உலக தோற்றம் முதல் அவர் இருக்கின்றார், செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆதியாகமம் 1 அதிகாரம் 2 வசனத்திலே ஆதியிலே தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அந்தந்த காலகட்டத்தில் ஆவியானவர் தன் ஜனத்தின் வழியாக தன் தலைவர்களை ஏற்படுத்திய மக்களோடு அவர் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார், வழி நடத்தி இருக்கிறார் என்று நாம் பிரியமானவர்களே வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். ராஜாக்கள் மூலமாக, முற்பிதாக்கள் வழியாக, தீர்க்கதரிசிகள் வழியாக, தலைவர்கள் வழியாக, இறைமக்கள் வழியாக பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடு அந்தந்த காலத்தில் பிரியமானவர்களே வெளிப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தீர்க்கதரிசிகள் வழியாக நான் மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று அவர் தன் ஆவியானவர் எதற்காக ஊற்றப்படுகிறார் என்பதை தீர்க்கர்கள் வழியாக வெளிப்படுத்தி இருக்கிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவானுடைய பிறப்பிலே ஆவியானுடைய செயல்பாடுகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆவியானவர் பிரியமானவர்களே ஜனங்களுக்கு மத்தியில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடியவராக அவர் இருந்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த நாளிலும் பெந்தெகோஸ்தே திருநாளாகிய இன்றைய தினத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடுகள் என்ன, அவர் எப்படி செயல்படுகிறார் என்று ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு கூட பிரியமானவர்களே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8வது திருவசனத்தில் நாம் வாசிக்கிற போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இங்கே பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடுகள் என்று நாம் சிந்திக்கிற பொழுது முதலாவது பிரியமானவர்களே, நீங்கள் பலன் அடைவீர்கள். அவர் நம்மை பலப்படுத்துகிறவர் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பலன் நம் ஒவ்வொருவருக்கும் வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய பலன் வேண்டும். நாம் பலனற்றவர்களாய் இருக்கிறோம். யாருக்கெல்லாம் நல்ல ஸ்ட்ரென்த்தா இல்லையோ, சரீரத்தில் தேவையான இம்யூனிட்டி பவர் இல்லாமல் இருக்கிறாங்களோ, அவர்களை துரிதமாக எல்லா இன்ஃபெக்ஷனும் தாக்கி விடுகிறது. அதிகமாக இந்த கோல்டு இன்ஃபெக்ஷன், அதில் தான் இந்த கொரோனா பரவி விடுகிறது. இது நாளுக்கு நாள் அதிகமான பலவீனத்தை ஏற்படுத்தி
நம்முடைய நுரையீரல் செயல்பாட்டையே முற்றிலும் அற்றுப்போக பண்ணி விடுகிறது, உயிர் சேதத்தை ஏற்படுத்தி விடுகிறது. ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே எங்களை பலனடைய செய்வேன் என்று சொன்னவரே, நீ பலப்படுத்துவேன் என்று சொன்னவரே, பரிசுத்த ஆவியானவரே, நீ வரும்போது எங்களுக்குள் ஒரு புது பலன், வாழ வயதிற்கு ஒப்பான பலன் எங்க சரீரத்தில் ஆண்டவரை ஊற்றும் அப்பா. இங்க நாம அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம், இந்த பலன் எதற்காக ஆவியானவர் கொடுத்திருக்கிறாரா? நாம் எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் அவருக்கு நாம் சாட்சிகளாக இருக்கும்படியாக, நம்மை சாட்சிகளாக வாழும்படியாக மட்டும் தேவன் அவர் பலன் கொடுக்கல, நாம் இந்த நாட்களிலே உயிரோடு கூட இருக்கும்படியாக அருமையானவர்களே ஸ்தோத்திரம், அவர் பலன் கொடுக்கிறார். கொள்ளை நோய்களை எதிர்க்கக்கூடிய பலனை நீங்களும் நானும் ஆராதிக்கிற, உங்களை வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் நிரப்புகிற பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். ஆவியானவரை அழையுங்கள், நான் பலனற்று இருக்கிறேன், சோர்ந்து போயிருக்கிறேன், எனக்கு ஒரு புது பலன் இறங்கட்டும் என்று ஆண்டவரிடத்தில் கேளுங்க. மீகா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது திருவசனத்திலே வாசிக்கிறோம், நானும் யாக்கோபுக்கு அவன் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்று பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே பார்க்கின்றோம், நாம் நம்முடைய கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு அருளப்படுகிற போது ஒரு விசேஷித்த பலன் உண்டாகிறது என்று நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே அப்படி நம்மை பலப்படுத்துகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். அருமையானவர்களே, நாம் மறந்து போகக்கூடாது. அவர் எப்படிப்பட்ட பலனை நமக்கு கொடுக்கிறார் என்று வேதத்தின் சில காரியங்களை சிந்திக்க கூடுமானால், அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு ஏற்ற தேவ பலன் நமக்கு உண்டாகிறது என்று பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் தேவ பலன் நமக்கு எப்படி கொடுக்கிறது? கர்த்தருடைய ஆவியானவர் பலப்படுத்துகிறவர். அந்த பலன் எப்படிப்பட்டதா இருக்கிறதா? அரண்களை, தடைகளை, பிரச்சனைகளை, வியாதிகளை நிர்மூலமாக்கி போடுவதற்கு ஏதுவான தேவ பலனா இருக்கிறது என்று அருமையானவர்களே நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரோமர் 15ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிக்கிறோம், தேவ பலன், கர்த்தருடைய பலன், அவருடைய பலன் எப்படிப்பட்டதா இருக்கு? அப்படி வார்த்தையினால ஜனங்களை ரட்சிக்கவும், ஜனங்களுக்குள் அற்புத அடையாளங்களை செய்யவும் பிரியமானவர்களே தன்னுடைய பலத்தை ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார் என்று நாம் வாசிக்கிறோம். நேரம் கருதி நான் சுருக்கமாய் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த வசனங்களை நீங்கள் வீடுகளில் வாசிங்க. 3வது பலப்படுத்துகிறவர் தன் பலனை தருகிறார், வார்த்தையினால் பலனை தருகிறார், ஆவியினால் பலனை கொடுக்கிறார். ஆவியினால் பலனை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் பிசாசினால் சோதிக்கப்பட்ட பிறகு பிரியமானவர்களே சோதனையை மேற்கொள்ள ஆவியானுடைய பலன் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவருக்கு உதவியது என்று நாம் லூக்கா 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே வாசிக்கிறோம். முதலாவது பலப்படுத்துகிறவர். இந்த நாளிலும் கூட நீங்கள் எப்படிப்பட்ட பலன் வேண்டும் என்று விரும்புறீங்க? ஆண்டவரிடத்தில் கேளுங்க. சரீர பலன், ஆரோக்கிய பலன், வியாதியிலிருந்து விடுதலை அளிக்கக்கூடிய பலன். இன்றைக்கு இந்த கொரோனா தொற்றிலிருந்து விடுதலை ஆவதற்கு ஏராளமான ட்ரீட்மெண்ட்டை தேடிக்கிட்டு இருக்கிறோம். ரெம்டிசிவிர் என்ற மருந்துக்காக கியூவில் நின்று வாங்கி கொண்டு போகக்கூடியவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறாங்க. தங்களுடைய குடும்பத்தாரை எப்படி ஆகிலும் காப்பாற்றிவிட வேண்டும் என்று சொல்லி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
நீங்கள் மருந்து மாத்திரைகள் மீது மட்டும் நம்பிக்கை உடையவர்களாக இல்லாமல், ஆவியானவர் என்னை பலப்படுத்துகிறவர், ஆவியானவர் எனக்கு உதவி செய்வார், அந்த கொள்ளை நோயிலிருந்து என்னால் தப்பித்து வெளியே வர முடியும், தேவ ஆவியானவர் எனக்கு ஒத்தாசை அனுப்புவார் என்று நீங்க கர்த்தருடைய பலத்தை நாடுங்க. அல்லேலூயா. அவர் நம்மை சாட்சியாக நிறுத்துகிறவர் மட்டுமல்ல, அற்புத அடையாளங்களினால் நம்மை நிரப்புகிறவர் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இரண்டாவதாக, பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறவர் மட்டுமல்ல. இரண்டாவது, யோவான் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 11வது வசனம் வரை பார்க்கிற போது, இதுல விசேஷமாக வாசிக்கலாம். 8ஆம் வசனத்திலிருந்து 10வது வசனம் வரை வாசிங்க. யோவான் 16ஆம் அதிகாரம், John chapter 16, 8 to 10. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் இதை விசுவாசியாதபடினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாய தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். மூன்று காரியங்களை பிரியமானவர்களே ஸ்தோத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அவர் உணர்த்துகிறவர் என்று, பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிற உணர்வை ஏற்படுத்துகிறவர். முதலாவது, பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவத்தின் பயங்கரம், அதனால வரக்கூடிய பேராபத்து, அதனுடைய விளைவு இந்த நாட்களிலே உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்கள் எல்லாம் பார்க்கிற போது இயேசு கிறிஸ்துவானவர் அவர் சொன்னபடியே திரும்பவும் வருவதற்கான அறிகுறிகள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாவத்தினுடைய மிகுதியினாலே தேவன் ஜலத்தினாலே இந்த உலகத்தை அழித்து போட்டார். அநேகர் பாவம் செய்து 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 ஆண்டவருடைய கோபாக்கினியினால அடிமைப்படுத்தப்பட்டார்கள், சிறைப்பிடிக்கப்பட்டாங்க. தங்கள் தேசங்கள் எல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டது, ஆலயங்கள் எல்லாம் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது, பாபிலோன்ல சிறையாய் கடந்து போனாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாவம் நிறைந்த இந்த உலகம் இன்னும் தேவன் நம்மை உணர்த்தி கொண்டே இருக்கிறார், கண்டித்து உணர்த்துகிறார். இது தவறு, இது தப்பு, இது செய்யாத, இது விரோதமான காரியம், இது பேராபத்தை விளைவிக்கும் என்று தேவன் நமக்கு பயங்கரமான நம்முடைய பாவங்களை அருமையானவர்களே அவர் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது இங்க நீதியை குறித்து. அருமையானவர்களே, கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய நீதியை குறித்து நாம் யாரால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம்? வேதம் சொல்லுகிறது, ரோமர் 5ஆம் அதிகாரம் 1 வசனம், விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:21 சொல்லுகிற எப்படி நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோமா? 2 கொரிந்தியர் 5:21, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நாம் நீதிமான்களாய் மாற்றப்படுவதற்கு பாவம் அறியாத இயேசு நமக்காக பாவமானார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீதியை குறித்து அப்போ நாம் கண்டித்து உணர்த்துகிறாரே, உங்களுடைய என்னுடைய நீதி எப்படிப்பட்டது, எப்படி நாம் நீதிமான்களாய் மாற்றப்பட்டோம்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டதனால, விசுவாசித்ததனால பிரியமானவர்களே நாம் நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. மூன்றாவது, எதை அவர் கண்டித்து உணர்த்துகிறாரா? முதலாவது சொன்ன பாவத்தை குறித்து, இரண்டாவது நீதியை குறித்து,
மூன்றாவது நியாய தீர்ப்பை குறித்து. இந்த நியாய தீர்ப்பு என்பது நிச்சயமான ஒன்று என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கிறிஸ்தவர்களாகிய நாம் எல்லாருக்கும் தெரியும், நியாய தீர்ப்பு என்று ஒன்று இருக்கிறது, நிச்சயமாய் இருக்கிறது. இந்த நியாய தீர்ப்பு என்ற காரியத்தை ஒரு எச்சரிப்பின் செய்தியின் மூலமாக தேவன் தன் ஆவியானவர் வழியாக இன்றைக்கும் ஒரு விசையாக அதை கண்டித்து உணர்த்துகிறார் என்பதை நாம் அருமையானவர்களே மறந்து போகக்கூடாது. முதலாவது சொன்ன பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்துகிறவர், இரண்டாவது உணர்த்துகிறவர், மூன்றாவது பிரியமானவர்களே நிரப்புகிறவர். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வாசித்த திருமறை பகுதி, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4வது திருவசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தாமே தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். மூன்றாவது நிரப்புகிறவர். இங்கே பெந்தேகோஸ்தே எனும் திருநாளிலே அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல வந்தார்கள். பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளை போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சகல தேசத்தாரிலிருந்து வந்த தேவ பக்தியுள்ள தேவ ஜனங்கள் அந்த இடத்துல ஒவ்வொருவரும் தங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வரத்தின்படியே, ஆவியானவர் தங்களை நிரப்பினதன்படியே அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை ஆராதிக்கிறதை பார்க்கிறோம். அங்க எந்தெந்த பட்டணத்திலிருந்து எந்தெந்த மொழி பேசுகிறவர்கள், எந்தெந்த மக்கள் அங்க வந்து அங்கே பிரியமானவர்களே ஆராதிக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அவர்கள் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள் என்று பிரியமானவர்களை பார்க்கிறோம். நம்மை அபிஷேகத்தினால, அக்கினியினால, அந்நிய பாஷை பேசக்கூடிய வரத்தினால, ஏராளமான அருமையானவர்களே வரத்தினாலே நிரப்புகிறார். நிரப்புகிறவர் ஃபுல்னஸ். ஸ்தேவானை குறித்து வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே அற்புதங்களை அடையாளங்களையும் செய்து கொண்டிருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு, பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு ஒரு மனுஷனுக்குள்ள வருகிற பொழுது அவர்கள் சாட்சிகளாக மட்டுமல்ல, பிறருக்கு பிரயோஜனமுடையவர்களாக மாறுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 10வது திருவசனம் வரை பார்க்கிற போது எப்படிப்பட்ட வரங்கள் அங்கே ஆவியானவர் வழியாக கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் வாசிக்கிறோம். வாசிக்கலாம். ஞானத்தை போதிக்கும் வரமும், அறிவை உணர்த்தும் வரமும், விசுவாச வரமும், குணமாக்கும் வரமும், அற்புதம் செய்யும் சக்தி, அற்புதம் செய்யக்கூடிய வரமும், தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய வரமும், ஆவிகளை, உலகத்தில் இருக்கக்கூடிய ஆவிகளை குறித்து பகுத்தறிவு செய்யக்கூடிய வரமும், பற்பல பாஷைகளை பேசக்கூடிய வரமும், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணக்கூடிய வரமும், இந்த ஒரே ஆவியானவர் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள வித்தியாசமான வரங்களை தேவன் தந்து நிரப்புகிறாரா? அல்லேலூயா. அநேக ஆவியிலே நிரம்பி ஆராதிக்கக்கூடிய வரத்தை பெற்றிருக்கிறார்கள். நல்ல
மகிமையினால துதி செலுத்தக்கூடிய வரங்களை பெற்றிருக்கிறார்கள். ஜெபிக்கிற வரங்களை பெற்றுக்கொள்ள, வேதத்தை தியானிக்கக்கூடிய, வேதத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய, வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய, மேலோட்டமா படிக்கிறதில்ல, அதை உள் பொருளை உணர்ந்து பிரியமானவர்களை போதிக்கக்கூடிய வரங்களை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஏராளமான கர்த்தருடைய பிள்ளைகள் உண்டு. அருமையானவர்களே, ஆவியானவர் நிரப்பினால் நாம் ஏராளமான வரங்களை பெற்றுக்கொள்கின்றோம். அது மட்டுமல்ல, தன்னுடைய விசேஷித்த வல்லமையை கொடுக்கிறார். நாம் அவருடைய திருப்பணியில நாம் பிறருக்கு முன்பாக செயல்படும்படியான ஒரு விசேஷித்த வல்லமையை அருமையானவர்களே ஸ்தோத்திரம் கொடுக்கிறார். அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், 9வது வசனத்தில் பார்க்கின்றோம். அப்போது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் உற்று பார்த்த. பரிசுத்த ஆவியின் வல்லமை ஒரு மனுஷனுக்குள்ள வருகிற பொழுது அவர்கள் பிரியமானவர்களே ஒரு பயன்படுத்தக்கூடிய நபர்களாக மாறிவிடுகிறார்கள். மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானவர் அருமையானவர்களே வழிநடத்துகிறவர். எங்கெல்லாம் நம்ம நடத்துகிறார்? குடும்பத்தை நடத்துகிறார், நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறார். நம்ம அடுத்து என்ன செய்ய வேண்டும், என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்ற காரியத்திலே அருமையானவர்களே நமக்கு அவர் வழியை காண்பிக்கிறார். அது மட்டுமல்ல, ஊழியத்தில் நாம் எங்கே செல்ல வேண்டும், எங்கே பிரசங்கிக்க வேண்டும், யாருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், யாரை ரட்சிப்புக்குள்ள வழிநடத்த வேண்டும் என்ற வழிநடத்துதலை அருமையானவர்களே ஸ்தோத்திரம் ஆண்டவர் கொடுக்கிறார். இங்கே அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் அருமையானவர்களே நாம் வாசிக்கின்றோம். 26வது வசனத்திலிருந்து 39வது வசனம் வரை நாம் வாசித்து பார்க்கிற பொழுது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே பிலிப்புவை எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய காந்தகே என்பவருடைய மந்திரியை ரட்சிக்கும்படியாக பிலிப்புவை ஆவியானவர் வழி நடத்தினார். ஆவியானவர் நீ போ, அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார் என்று நாம் 29வது வசனத்திலே வாசிக்கிறோம். அங்கே கடந்து போன பிலிப்பு உடனே ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புத்தகத்தை எடுத்து வாசித்து அதனுடைய கருத்தை அங்கே ஸ்தோத்திரம் ஒரு வழக்கமாய் பேசக்கூடிய ஒரு சகோதரிடத்தில் பேசக்கூடியது போல அங்கே பேச ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். அங்கே பேசிக்கொண்டே இருக்கிற பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளை பற்றி, உயிர்த்தெழுதலை பற்றி, மரணத்தை பற்றி அங்கே பிலிப்பு இந்த மந்திரிக்கு எடுத்து சொல்லுகிறார். உடனே அவன் தன் இருதயத்தில் குத்தப்பட்டு அங்கே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறதை பார்க்கிறோம். நான் என்ன செய்ய வேண்டும் பிரியமானவர்களே என்று கேட்கிறதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியத்திலே அவர் வழி நடத்துகிறார். இன்றைக்கும் தேவன் நம்மை அற்புதமாக, அடையாளமாக ஆண்டவர் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கடைசியாக நேரம் கருதி ஒரே ஒரு குறிப்பை மட்டும் சொல்லி நிறைவு செய்கின்றேன். கடைசியாக பரிசுத்த ஆவியானவர் நாம் முதலாவது வசனமாக வாசித்தோம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. விடுதலை ஆக்குகிறவர், பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை, கட்டுண்டவர்களை, காயப்பட்டவர்களை, சிறைப்பட்டவர்களை, நோயில் தாக்கப்பட்டவர்களை,
விடுதலையற்று இருக்கிறவர்களை ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் வழியாக விடுதலையாக்குகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை. இன்றைக்கு இந்த உலகத்தில் விடுதலையற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யார் என்னை விடுவிப்பார்கள், யார் எனக்கு உதவுவார்கள் அருமையானவர்களே என்று அங்கலாய்ப்போடு கூட இருக்கிறார்களே. தேவன் அவர்களை விடுதலையாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த விசேஷமான பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு அருளப்பட்ட இந்த நாளில அவர் கண்டித்து உணர்த்துகிறவராக மட்டுமல்ல, நம்மை பலப்படுத்துகிறவராக, நம்மை அவருடைய விசேஷித்த ஆவியினாலே நிரப்புகிறவராக, நடக்க வேண்டிய வழியை காண்பிக்கிறவராக, வழி நடத்தக்கூடியவராக, விடுதலையை கொடுக்கக்கூடியவராக, எல்லாவற்றுக்கும் மேலாக பிரியமானவர்களே ஸ்தோத்திரம், அவர் நம்மை எல்லா ஏற்ற காலத்தில் உயர்த்துகிறவராக, நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவராக, நம்மை இந்த உலகத்திற்கு ஜீவனுள்ள சாட்சிகளாக ஸ்தோத்திரம் வாழக்கூடியவர்களாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புகிறார். அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவரே, என்னை உமது வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் வரங்களினாலும் என்னை நிரப்பியருளோம், எனக்குள் வாரும், என் இருதயத்தில் வந்து தங்கியருளோம். உமக்காக நான் ஜீவனுள்ள சாட்சியாக மாறுவதற்கு, நான் புதுப்பிக்கப்படுவதற்கு, உயிர்ப்பிக்கப்படுவதற்கு, புதிய மனிதனாய் மாற்றப்படுவதற்கு, புதிய சிந்தை உடையவனாய் மாற்றப்படுவதற்கு பரிசுத்த ஆவியானவரே எனக்கு கிருபை தாரும். எனக்கு உமது அருளை பொழிந்தருளோம். மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. மாம்சமான என் மீது உன் ஆவியை ஊற்றோம். இளைஞர்கள் மீதும் முதியோர்கள் மீதும் நான் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. உமது ஆவியானவரை எனக்குள் ஊற்றியருளோம். என்னை இன்னும் வல்லமையாய் உமக்கென்று எழும்பி பிரகாசிக்கக்கூடிய மக்களாக பயன்படுத்தோம். நீர் கொடுத்த வரங்களை உமக்கென்று நாங்கள் பிரயோஜனமாக பயன்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக எங்களுக்கு கிருபை தாரும். நீர் கொடுத்த தாளந்துகளை, நீர் கொடுத்த பொறுப்புகளை நிறைவேற்ற ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் யாருக்காகவும் உம்முடைய திருப்பணியை நாங்கள் செய்வதை ஆண்டவரே அசட்டையாக எண்ணாமல் அதை மிக கருத்தோடு செய்ய ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுக்கு போதித்தருளும். எங்களை எமது ஞானத்தினால் நிரப்பி அருளும். சிறு பிள்ளைகளாகிய எங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளை உமது ஆவியினாலே நிரப்பி அருளும். அவர்கள் சிறு வயதிலிருந்து உமக்கு ஏற்ற சாட்சிகளாக மாறக்கூடியவர்களாக உமது ஆவியானவரை எங்களுக்கு தந்தருளும் என்று நீங்களும் நானும் கேட்போம். தேவன் தன் ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்புவராக. அவருக்கு என்று தொடர்ந்து சாட்சிகளாக நிறுத்துவராக. ஆதி திருச்சபையிலே ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது அங்கே சபைகளுக்குள்ள பிரியமானவர்களே ஐக்கியம் ஏற்பட்டது, ஒரு மனம் வந்தது. தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர்கள் ஒன்றாய் வைத்து அனுபவித்தார்கள். ஆண்டவருடைய திருப்பணிக்காக தங்கள் நிலங்களை எல்லாம் விற்று கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்தில் வைத்தார்கள். ஆவியின் அபிஷேகம் எழும்பி பிரகாசிக்க வைக்கும். ஆவியின் அபிஷேகம் எதையாகிலும் கர்த்தருக்கு செய்ய வேண்டும் என்ற உணர்வை தூண்டும். ஸ்தேவான் வல்லமையினாலே நிரம்பின போது ஒரு சாதாரணமாக ஆலயத்தில் பணிவிடை செய்து கொண்டிருந்த அந்த ஸ்தேவான் ஒரு ஊழியக்காரனாக இரத்த சாட்சியாக மரிக்கக்கூடிய நிலைக்கு தன்னை அர்ப்பணித்ததை பார்க்கிறோம். கர்த்ததாமே இந்த காலை நேரத்திலும் பரிசுத்த ஆவியின் வரங்களும் அபிஷேகமும் வல்லமையும் நமக்குள்ளும் தந்து நம்மை நிரப்புவராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். தொடர்ந்து நாம் ஜெபித்துக் கொள்வோம். நமது சபையில் பலவீனமாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவையின் மத்தியில் இருக்கிறவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நமது இந்திய சுவிசேஷ திருச்சபையின் தந்தை பேராயர், பிரதம பேராயர், சென்னை பேராயர், மற்ற பேராயர்களுக்காக உங்கள் தனிப்பட்ட ஜபங்களிலே ஜெபித்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக இந்த புதிய வாரத்திலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் அனுசரிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாமும் இப்போதும் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.
கடைசியாக நமது பாட்டு புத்தகத்திலே 142வது பாடல், ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே. சில சரணங்களை பாடி கர்த்தரை ஆராதிப்போம். சில கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த முகநூல் ஆராதனையில் பங்கு பெற்று இந்த கடைசி பாடல் பாடுகிற போது நீங்கள் உங்கள் குடும்பத்தாரோடு காணிக்கைகளை சேகரித்து அதை ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்து படைக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாத நமது திருச்சபையின் ஊழியத்தை தொடர்ந்து உங்கள் காணிக்கைகளினால தாங்குங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. சேர்ந்து பாடலை பாடி கண்களை மூடி ஜெபித்து நாம் இவ்வாராதனையை நிறைவு செய்வோம். ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியோ என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியோ என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போம், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போம். ஊற்று தண்ணீரே இந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவே தம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவே தம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ, பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ தண்ணீர் பாயும் தேசத்தை நீ வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீ வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீராம் எங்கள் நல்ல கர்த்தாவே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுவே. ஜீவ தண்ணீராம் எங்கள் நல்ல கர்த்தாவே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுவே. கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கர்த்தரின் கரத்தால் நித்தம் கனம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தால் நித்தம் கனம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே பொங்கி பொங்கி வா. தீருமையின் ஊற்றுகள் பெருகிடவே புது பலன் அடைந்து நான் மகிழ்ந்திடவே. கிருபையின் ஊற்றுகள் பெருகிடவே புது பலன் அடைந்து நான் மகிழ்ந்திடவே. பரிசுத்தத்தை பயத்துடனே, பரிசுத்தத்தை பயத்துடனே பூரணமாக்கிட தேவ பலத்தாருமே, பூரணமாக்கிட தேவ பலத்தாருமே. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்று பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியோ நேச கர்த்தரே, ஆசீர்வாதியோ என் நேச கர்த்தரே, ஆவியின்
ஜெபிப்போம். எங்களை கிருபையாக நேசித்து வழிநடத்துகிற எங்கள் பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு ஊற்றப்பட்ட இந்த தினத்திலே, பெந்தகோஸ்தே திருநாளிலே ஆண்டவரே, மக்கள் ஒருமனப்பட்டு இருந்த இடத்திலே பலமாய் ஊற்றப்பட்ட ஆவியானவர் வரங்களினாலும் அபிஷேகத்தினாலும் அந்நிய பாஷைகளினாலும் ஆண்டவரே நிரம்பி ஆராதித்து உமது வல்லமையை சுதந்தரித்து கொண்டது போல ஊழியத்திலே ஏராளமான அற்புத அடையாளங்களை செய்வதற்கு, வல்லமையாய் பிரசங்கிப்பதற்கு, பிரசங்கங்களின் வழியாக ஆயிரக்கணக்கான மக்களை உம்மண்டையில் வழிநடத்துவதற்கு ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் உந்துதலை தந்தீர், ஏவினீர், வழிநடத்தினீர், பலப்படுத்தினீர், நிரப்பினீர், வரங்களினால நிரப்பினீர். ஆண்டவரே, வியாதியஸ்தர்களையும் பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை விடுதலையாக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் விடுதலையை தந்தீர். இந்த நாளிலும் அது சமூகத்திலே இந்த முகநூல் நேரலை வழியாக இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற சில கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். நாங்கள் நேரிலே வந்து சபையாக எல்லாரும் இணைந்து ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில ஆண்டவரே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். நீரே எங்களை நடத்துகிறீர், நீரே எங்களை பலப்படுத்துகிறீர், நீரே எங்களுக்கு உதவி செய்கிறீர். அப்பா, உமது சமூகத்திலே தான் நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஜீவனோடு இருக்கிறோம். நீதான் எங்களை நடத்துகிறீர் என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அறிகிறோம். அப்பா, இந்த புதிய வாரத்தை நடத்துங்க ஆண்டவரே. எங்கள் சபை குடும்பங்கள் எல்லாருக்காய் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு தகப்பன்மார்களையும் தாய்மார்களையும், அவர்கள் முதிர் வயதில் இருக்கக்கூடிய ஆண்டவரே உமது அடியார்களை குறிப்பாக பலத்தால் இடை கட்டி பூரண பலனை தந்து வியாதிகள் ஒன்றும் அவர்களை அணுகாதபடிக்கு, எந்த கொள்ளை நோயினாலும் பிடிபடாதபடி தேவ கரம் நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். சிறிய குழந்தைகள், புதிதாய் பிறந்த குழந்தைகள், சிறு பிள்ளைங்க, வாலிப பிள்ளைகள், ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரையும் அது கரத்தில் தருகின்றோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களை தருகின்றோம். குடும்ப தலைவர், தலைவி, பிள்ளைகள் எல்லாரையும் அது கரத்தில் ஒப்புவிட்டு குடும்பங்களை நீர் நடத்துங்க, போஷித்தருளுங்க, சமாதானத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. ஐக்கியத்தை நீங்க தாங்க. இந்த நாளிலும் கூட தகப்பனே ஸ்தோத்திரம், இந்த வாரத்தில் இந்த ஃபுல் லாக்டவுன் செய்யப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை, வேலைகளுக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஆண்டவரே. அநேக குடும்பங்களிலே தின ஆண்டவரே ஸ்தோத்திரம் கூலி வேலைக்கு சென்று தன் குடும்பத்தை நடத்துகிறவர்கள் உண்டு. நாங்கள் எப்படி நடத்தப்படுவோமோ என்று ஆண்டவரே அங்கலாய்ப்போடு கூட கர்த்தருடைய பிள்ளைகள் இருப்பார்கள். நீர் அவர்களை போஷித்து நடத்தும்படியாக அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகல விக்கினங்களுக்கும், கொள்ளை நோய்க்கும், பொல்லாப்புக்கும் நீர் எங்களை தப்புவிக்கிறவர் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் தப்புவித்து நடத்தும்படியாக உமது கரத்தில் இப்போதும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரை நன்றியோடு கூட துதிக்கிறோம். உமது கரத்தில் தாழ்த்துகின்றோம். எங்கள் இந்திய சுவிசேஷ திருச்சபைக்காக, அனைத்து பேராயர்களுக்காக, ஊழியங்களுக்காக இந்த நாட்களிலும் மிஷனரி பணிகளையும் நினைவு கூறுகின்றோம். விசேஷமாக ஆண்டவரே எங்கள் தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். இந்த தொற்றிலிருந்து எங்களை விடுதலையாக்குவதற்காக எந்தெந்த விதத்தில் அரசாங்கங்கள் உதவி செய்ய முடியுமோ ஆண்டவரே ஸ்தோத்திரம், அவர்கள் எடுக்கிற எல்லா வழிகளிலும் ஒரு கரம் இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். முதலமைச்சருக்காக, அமைச்சர்களுக்காக, அனைத்து துறை அதிகாரிகளுக்காக, முக்கியமாக இந்த ஆண்டவரே கொரோனா தொற்றிலிருந்து ஜனங்களை பாதுகாக்கக்கூடிய பணியில ஈடுபடக்கூடிய மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, காவல்துறையினருக்காக, சமூக பணியாளர்களுக்காக, மாநகராட்சி ஆண்டவரே அதிகாரிகள், ஊழியர்கள், கடைநிலை ஊழியர்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். பாதுகாப்பற்ற சூழ்நிலையிலும் ஏராளமான
ஆயிரக்கணக்கான இந்த கொரோனா தொற்றிலே பிடிக்கப்பட்ட மக்களுக்கு சிகிச்சை அளித்து வரக்கூடிய ஆண்டவரே அரசு மருத்துவமனைகள், தனியார் மருத்துவமனைகள் எல்லாருக்காக, எல்லா மருத்துவ குழுக்களுக்காக ஜெபிக்கின்றோம். துரிதமாக சீக்கிரத்தில் இந்த 2ஆம் அலை தொற்றிலிருந்து நாங்கள் விடுவிக்கப்பட்டு இப்படிப்பட்ட சூழ்நிலை இனி எங்கள் தேசத்தில் வராது என்ற ஒரு நிலை மாறும்படியாக கிருபை அளிக்க ஜெபிக்கணும். நாங்களும் திரும்பவும் ஆண்டவரே இந்த லாக்டவுன் முடிந்து ஆலயத்தில் ஒருமனப்பட்டு ஆராதிக்கக்கூடிய கிருபைகளை தந்தருளும்படி ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துக்கணும். இந்த புதிய வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் அனுசரிக்கின்ற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறோம். அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த மாத திருப்பணியை நாங்கள் ஒவ்வொரு மாதமும் ஏராளமான ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்கள் பேராயத்தின் வழியாக ஏராளமான திருப்பணிக்காக ஆண்டவரே தங்கள் காணிக்கைகள் வழியாக செலுத்தும் போது அதை நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கொடுப்பது வழக்கம். இந்த மாதத்திலும் சில கர்த்தருடைய பிள்ளைகள் வழக்கமாக ஆண்டவரே ஆலயத்திற்கு வர முடியவில்லையே என்று அவர்கள் தசம பாகங்களை செலுத்தாம இருந்து விடவில்லை, செலுத்தி இருக்கிறார்கள். நன்றி செலுத்துகின்றோம். இன்னும் ஏராளமான தேவைக்கு ஆண்டவரே, முக்கியமாக அரசு பணி செய்யக்கூடியவர்கள், மாத ஊதியம் பெறக்கூடியவர்கள், இந்த மாதத்தில் ஊதியம் பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படியாகிலும் செலுத்த வேண்டிய அந்த தசம பாகங்களை செலுத்தக்கூடிய கிருபைகளை, உந்துதலை ஆண்டவரே கட்டாயமாக, விசனமாக அல்ல, மனப்பூர்வமாய் அவர்கள் செய்யத்தக்கதாக நீர் அவர்கள் இருதயத்திலே பேசி அருள ஜெபிக்கின்றோம். எங்களை இப்போதும் தாழ்த்துகின்றோம். தொடர்ந்து வழி நடத்தி அருளும். துதிகான மகிமை எல்லாமுக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். பலவீன நேரங்களில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூயாவியானுடைய ஐக்கியமும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தாபரிப்பாராக. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன், என்னை மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும்
கர்த்தரை எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம்.